நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்திக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு வெயில் காலம். ஸோ இந்த டைமில் நம்ம செம்பருத்திக்கு எவ்வளோக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சு நிஜமாகவே நிறைய பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஃபுல்லாகவே வெயில் தான். ஸோ இந்த வெயிலில் வந்துட்டு செம்பருத்தி நிறைய பூக்கள் பூக்கும். இதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக இது ஃபுல் சன்லைட்டில் இருக்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி வந்து தாராளமாக இருக்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்டர்வெல்லில் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி அதை செம்பருத்தி ஏற்றுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5 ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி, அதாவது அரிசி வடிக்கிற தண்ணி தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுறீங்கள்ல அந்த தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து கெட்டு போயிருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையுமே வந்துட்டு நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் ரெண்டுமே முக்கியமான ஃபர்டிலைசராக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா குலுக்கி வச்சுருங்க. குலுக்கி ஒரு 3 நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம ஊற்றணும் இல்லைங்களா, அந்த திரிஞ்ச பால் அது வந்து மேலேயும் கீழே வந்து லிக்விடாகவும் இருக்கும். அதாவது நம்ம ஊற்றின கஞ்சி தண்ணி வந்து கீழே தங்கிடும், மேலே வந்துட்டு நம்ம ஊற்றின பால் வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு நல்ல ஒரு ஆசிட் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபர்டிலைசரில் இதை வந்துட்டு நம்ம 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். செடியில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்காது, வேர் வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மாதிரி இலைகள் வந்து மஞ்சத்தன்மையாக இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து இலைகளெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அதே மாதிரி பூக்களும் நிறைய பூக்கள் பூக்கும். கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு உரத்தில் இருக்குது. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் லாக்டோ பாக்டீரியா ஆசிட். அதாவது இதில் நிறைய வந்துட்டு பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகிருக்கும். அதே மாதிரி இதை நம்ம புளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த புளிக்க வைக்கிறதுனால நுண்ணுயிர்கள், நிறைய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். அதே மாதிரி இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசிட் கண்டென்ட்டும் கூட. இதை நம்ம வேர் வழியாகவும் கொடுக்கலாம், இலை வழியாகவும் கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது இதோட ஸ்மெல்லுக்கு பூச்சி எதுவும் வராமல் செடியை வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து நீங்களும் நிறைய செம்பருத்தி. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.